வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் வேதாத்ரி மகரிஷியின் பெருமை இந்த உலகத்துக்கு எப்போது புரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா. அதற்கு நம்மளுடைய மனவளக்கலையின் மூத்த பேராசிரியர் ஒருத்தர் அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறது ஆழியார் அறிவித்திருக்கோயிலுடைய வீடியோ. இந்த பேராசிரியர் யார், அவங்க என்னென்ன புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய வெப்சைட்டு ஃபுல் டீட்டெயிலும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நம்ம சேனலில் இருக்குது. அதை நான் அந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். ஒரு மகானின் பெருமை அல்லது அவருடைய கருத்துக்கள் இந்த உலகம் உணர வேண்டுமானால் அந்த மகானுக்கு திறமை வாய்ந்த சீடர்கள் அமைய வேண்டும். அவற்றை பற்றி மற்றவர்களுக்கு அதிகமான புத்தகங்கள், சொற்பொழிவுகள் மற்றும் இந்த மாதிரி யூடியூப் சேனலு மற்றும் ஃபேஸ்புக், அதாவது சோஷியல் மீடியாஸில் என்னென்னலாம் நம்ம மகரிஷியோட கருத்துக்களை மற்றவங்களுக்கு அனுப்ப முடியுமோ அப்படி அனுப்பணும். சும்மா அனுப்புறது மட்டும் இல்லை, அதுபடி நாமளும் வாழ்ந்து காமிக்கணும். இப்போ மகரிஷி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன், எல்லாரோடையும் அன்பா இருங்க, நம்மளுடைய எதிரிகளையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நாமளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மள எதிரியா நினைக்கிறவங்களா இருந்தால் கூட நம்மளால் அவங்களுக்கு எந்த துன்பமும் எழாமல் நம்ம அவங்களையும் மனசார வாழ்த்திட்டு அந்த எதிரிகளாக நினைக்கக்கூடியவர்களும் நம்மளுக்கு நண்பர்களாக மாறினாங்கன்னா அதுதான் நம்ம மனவளக்கலை மாணவர்களுடைய அன்பர்களுடைய மிகப்பெரிய பெருமை. அப்பதான் யோசிப்பாங்க, ஓ இவர் மகரிஷியோடைய மாணவர், மகரிஷியை ஃபாலோ பண்றவங்க, அதனால இவர் மாதிரி நம்மளும் மாறணும்னா நம்ம இந்த மனவளக்கலை பயிற்சியை கத்துக்கணும் அப்படின்றத நினைப்பாங்க. சரிங்களா? அதுக்கு சில உதாரணங்கள்லாம் ஐயா கொடுத்துருக்காங்க. இப்போ இயேசுநாதருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசுநாதருக்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க தான் உலகம் முழுவதும் இயேசுநாதருடைய புகழை பரப்புனாங்க. அதேமாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் உட்பட 16 சீடர்கள் இருந்தாங்க. அதேமாதிரி புத்தருக்கும் திறமை வாய்ந்த பல சீடர்கள் இருந்தாங்க. இந்த சீடர்கள் தான் உலகம் முழுவதும் புத்தருடைய பெருமையையும் புத்தருடைய விபாசனா தியான முறையையும் மக்களுக்கு கொண்டு சென்றார்கள். அதாவது குரு சிஷ்ய பரம்பரை மூலியமா தான் அந்த விபாசனா தியான முறை 2500 வருஷமா நம்ம நாட்டில் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சீடர்களுக்கும், இந்த சீடர்கள் போல நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க, அருள்நிதியர்கள் இருக்கிறாங்க, இந்த உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவர்கள் மூலியமா தான் இந்த மகரிஷியுடைய கருத்துக்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் நம்ம. சரிங்களா? ஸோ ஒரு மகானை பற்றி இந்த உலகம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அவர்களை பற்றி நூல்கள் நிறைய வரணும். ஸோ மகரிஷி எழுதின புத்தகங்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த மகரிஷியை பற்றி மற்றவங்க எழுதின புத்தகங்கள் ரொம்ப அதிகமாக வரணும். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு, அது பத்தாது, இன்னும் நிறைய வரணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் எழுதின புத்தகங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் மகாத்மா காந்தியை பற்றி மற்றவர்கள் எழுதின புத்தகம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாரி வள்ளலார் எழுதின புத்தகங்கள் மிகவும் குறைவு. வள்ளலாரை பற்றி மற்றவர்கள் வெளியே எழுதின நூல்கள் தான் அதிகம். அதேமாதிரி திருக்குறள் திருவள்ளுவர் தான் ஒரே ஒரு திருக்குறள் எழுதினாரு. ஆனால் அதற்கு விளக்க உரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒருத்தவங்க திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதி அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்க. அதாவது நாங்களும் திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறோம் அப்படின்ற அவங்கள பெருமைப்படுத்திக்கிட்டாங்க. தவிர திருக்குறள் அதனால பெருமை அடைஞ்சதுன்னா இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய வந்தது, ஓ இத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது திருவள்ளுவருடைய பெருமையும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. சரிங்களா? வேதாத்ரி மகரிஷி பற்றியும் அதிக அளவில் புத்தகங்களும் மற்ற வீடியோக்களும் வரணும். இப்போ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. நான் அந்த சேனல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு சில வருஷம் கழித்து அந்த வீடியோலாம் போடுறது நிறுத்திடுறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ தெரியாது. ஆனால் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க, டெய்லி போட முடிஞ்சா போடுங்க, டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. இல்லை 2 மாதத்துக்கு போட முடியுமா, 2 மாதத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே கருத்துக்களை மறுபடியும் சொல்லும்போது நம்மளுக்கும் அந்த கருத்து மேலே இருக்கக்கூடிய விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறும். ஸோ இந்த புத்தகங்கள் அப்படின்றது புத்தகங்கள் மட்டும் கிடையாது, அவர்களை பற்றி நம்ம மகான்களை பற்றி செய்திகளை நம்ம மற்றவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். இதை ஃபார்வர்ட் பண்ணால் சில பேர் நம்மளை தப்பாக கூட நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், நீங்களா அவங்களுக்கு அனுப்பல, அவங்க தான் உங்களை பார்க்குறாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை.
அந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே தான். எல்லா குரூப்லேயும் நிறைய அனுப்ப வேணாம். அதாவது கொஞ்சமாக அனுப்பிச்சாலும் அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலும் அந்த மெசேஜ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், அவங்களுக்கு கவர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம மகரிஷிகிட்ட. அதெல்லாம் நம்ம சொல்லி இது எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மகரிஷியுடைய புகழ் விரைவில் வந்து இந்த உலகம் முழுவதும் போய் சேரும். ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா மகரிஷியுடைய வேலை பங்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வேலையை வந்து ஒருத்தர் செஞ்சு அவருக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அந்த வேலையை பகிர்ந்துக்கிட்டு அந்த சம்பளத்தையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மகரிஷிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடைமுறைக்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மகரிஷி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்கெல்லாம் நாம் முதல்ல படித்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ இது வந்து மூத்த பேராசிரியர் பானுகுமார் ஐயா அவர்கள் வந்து மன்னார்குடியில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒரு புத்தகத்தில் இதை பற்றி கொஞ்சம் இந்த புத்தகங்கள் எழுத வேண்டும் அப்படின்ற கருத்தை எழுதியிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வரணுன்றதுலாம் என்னுடைய சிந்தனையை நான் சேர்த்து இதில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பானுகுமார் ஐயா அவர்களுடைய வெப்சைட்டு, அவங்க எத்தனை நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் இங்கே இருக்குது, பாருங்கள். கிட்டத்தட்ட 200 புக்கு எழுதியிருக்காங்க பானுகுமார் ஐயா அவர்கள். அதில் மகரிஷியை வந்து பல மகான்களுடைய உலக தத்துவ ஞானிகளோட கம்பேர் பண்ணி அந்த மகான்களுக்கும் நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கும் எந்த மாதிரி சில ஒற்றுமையான கருத்துக்கள்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளுடைய கருத்துக்கள்லாம் சிறந்ததாக இருக்குது அப்படின்றத ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்காங்க. அந்த பானுகுமார் ஐயாவே ஒரு பெரிய களஞ்சியம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நூல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவசியம் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய மகரிஷியுடைய கருத்துக்கள் இந்த உலகம் முழுவதும் போய் சேரும் என்பது அனைவருக்கும், அனைத்து மனவள கலை அன்பர்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக இது நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போ அந்த கேள்விக்கான அற்புதமான பதிலை பார்க்கலாம்.